ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா மஷ்ரூம் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு கடாய் எடுத்திருக்கிறேன். அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய், அதாவது நான் 2 ஸ்பூனுக்கு எண்ணெய் எடுத்திருக்கிறேன். அதில் 1 ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் சீரகம், 2 காஞ்ச வத்தல், தேவையான அளவுக்கு கருவேப்பிலை, பட்டை, கிராம்பு இதெல்லாம் போட்டுட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கணும். இப்போ இது கூடவே பார்த்தீங்கன்னா தேங்காவை துருவி வச்சுருக்கேன். அது ஒரு 2 ஸ்பூனுக்கு ஆட் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சு அரைச்சிடணும். இப்போ அதே கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு இதில் சோம்பு, கருவேப்பிலை, 1 பச்சை மிளகா, 1 வெங்காயம், நான் பெரிய வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். சின்ன வெங்காயம் 1 கைப்பிடி போடுங்க, டேஸ்டாக இருக்கும். அதுக்கப்புறமா 2 ஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு விழுது இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிடுங்க. இப்போ ஒரு தக்காளி ஆட் பண்ணி அதை நல்லா வதக்கணும். தக்காளி நல்லா மசிகிற மாதிரி வதக்கிடணும். இப்போ இதில் மசாலாஸ்லாம் ஆட் பண்ண போகிறோம். மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், தேவையான அளவுக்கு உப்பு இதெல்லாம் போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு இந்த மசாலா நல்லா வதங்கணும். அதுக்காக 1/2 கிளாஸுக்கு தண்ணி ஊற்றி மூடி போட்டு மூடி வைக்கிறோம். இப்போ நம்ம காளானை கார்ன்ஃப்ளவர் வச்சு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்கிறேன். ஸோ நல்லா க்ளீன் ஆயிரும். அதை போட்டுட்டு இப்போ வதக்கி அரைச்சோம் இல்லையா, அந்த மசாலாவையும் இதில் ஆட் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு இதில் தண்ணியும் ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஒரு 10 மினிட்ஸ்க்கு மூடி போட்டு நல்லா வேக விடுங்க. இது மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும், ஹை ஃப்ளேம் வச்சிடாதீங்க. அவ்வளோதான், மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே கஸ்தூரி மேத்தி இல்லைன்னா கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. சூப்பராக இருக்கும். இது ரைஸுக்கு, புலாவ், கீ ரைஸ், அதுக்கப்புறம் சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே செம்மையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்னைக்கு கீ ரைஸ் செஞ்சுருந்தேன். அது கூட தான் இந்த மஷ்ரூம் கிரேவி வச்சு சாப்பிட்டேன். சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.